ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஃபாரெக்ஸில் கோல்டு நெக்ஸ்ட் வீக் எந்த லெவல்லேருந்து எந்த லெவல் வரைக்கும் போகும்னு பார்க்கலாம். நாம் இது 4 hour சார்ட். இந்த வாரம் பார்த்தாக்கா மார்க்கெட் வந்து 4528 ஓப்பன் ஆகி லோ வந்து பார்த்தாக்கா 4461, ஹை 4589, 4090 லெவல் வரைக்கும் போயிட்டு இன்னைக்கு க்ளோசிங் வந்து 4507 க்ளோஸ் ஆகிருக்கு. அது முன்னாடி வாரம் பார்த்தாக்கா ஒரு பெரிய செல் கேண்டில் லோவை பிரேக் பண்ணி லோலே ஃப்ளாக் பேட்டர்ன் போட்டிருக்கு. மோஸ்ட்லி மண்டே வந்து செல்லிங் ஆக அதிகபட்ச வாய்ப்பு உள்ளது. அப்படி நம்ம செல் எடுக்கணும் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா 4588 இந்த ரேஞ்சில் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் நாம் செல் அடிக்கலாம். கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அங்கேருந்து செல்லு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை 4556, 46லேருந்து 56 அந்த ரேஞ்ச் பவுண்டில் வந்து செல் கேண்டில் கொடுத்தாலோ இதை கன்ஃபர்மேஷன் இருந்தாக்கா அங்கேருந்து நம்ம எடுக்கலாம். சப்போஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு மார்க்கெட் அப்படின்ற பட்சத்தில் 4456, 4379 இந்த 2 ரேஞ்சில் இருந்து பை ட்ரை பண்ணலாம் மண்டே. மினிமம் கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த ஏரியாவில் இருந்தாக்கா, ஏன்னா அந்த ஏரியாலாம் வந்து ஒரு பை புஷ் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா. இந்த வாரம் நமக்கு 50 மினிட்ஸ் சார்ட் பிரகாரம் பார்த்தாக்கா நல்ல இந்த வாரம் ப்ராஃபிட் லாபத்தில் தான் முடிஞ்சிருக்கு மார்க்கெட். மோஸ்ட்லி எல்லா டேவும் ப்ராஃபிட்டில் தான் இருந்திருக்கும். ஓவர் ட்ரேட் பண்ணாமல் மினிமம் பண்ணாக்கா ஓகே, நல்ல ப்ராஃபிட். ஆல் ஏரியாலையும் இந்த வாரம் 4461 பை 485 வரைக்கும் லெவல் போயிருக்கு, எடுத்திருக்கோம். 4506லேருந்து செல்லு 485 வரைக்கும் டார்கெட் புக் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டெய்லியும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்து எடுக்கலாம். மோஸ்ட்லி என்ட்ரி எடுக்கணும்னா நான் 5 மினிட்ஸ் சார்ட்டில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு எடுக்கலாம். இனி டெய்லி வந்து ஷார்ட்ஸில் வந்து நம்ம எடுக்கிற ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது லைவ் ட்ரேடாக ஷார்ட்ஸ் போடுவோம். அதை கண்டினியூவாக பாருங்கள், எந்த லெவல்லேருந்து எந்த லெவல் போகுது வரும்னு. டே வைஸ் பார்த்தா கூட மார்க்கெட்டு செல்லுக்கான முக்கியத்துவம் தான் அதிகமாக இருக்குது. மோஸ்ட்லி கேப் அப்பில் ஆனாலும் மறுபடியும் 4540 வரைக்கும் வந்துட்டு தான் ரிட்டர்ன் போகணும். மண்டே பார்க்கலாம் எந்த லெவல் வருது போகுதுன்னு. ஆல்ரெடி சேனலில் டச் பண்ணி தான் மூவ்மெண்ட் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் 4117 வரைக்கும் கூட இந்த வாரமாக நெக்ஸ்ட் வீக்கா இல்லை இந்த மாதத்துக்குள்ளே இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் பை போகலாம். இன்ட்ராடே எடுக்கிறவங்களும் 5 மினிட்ஸ் 1 மினிட்ஸில் பார்த்து கன்ஃபர்மேஷன் வச்சு எடுக்கலாம். டெய்லியும் கூட மூமெண்ட் நல்லா தான் இருக்குது. நாலாயிரத்தி 492 பை நல்ல ஒரு மூமெண்ட் நேற்று அந்த ஏரியாவில்.
செல்லில் கூட பார்த்தீங்கன்னா 4532 நேற்று நல்ல செல் தான், செல் கரெக்ஷன் கொடுத்துருக்கு. நெட்டு 15 18ஆம் தேதி மண்டே பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஸ் ஆனதே ஓப்பன் ஆகி மார்க்கெட்டு 4513 நம்ம பை எதிர்பார்த்தோம். அதே மாதிரி அங்கே வந்து பை கரெக்ஷன் கொடுத்து 13லேருந்து பார்த்தா கூட 4541 வரைக்கும் நல்ல ஒரு பை மூமெண்ட்டு. மறுபடியும் அங்கே ஒரு கரெக்ஷன் கொடுத்து அங்கேருந்து மறுபடியும் 4541லேருந்து 581 வரைக்கும் போயிருக்கு. இதெல்லாம் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண ஏரியா தான். மறுநாள் அதே மாதிரி 4581 செல்லு செவ்வாய்க்கிழமை கொடுத்துருக்கோம். 4541 வரைக்கும் வந்திருக்கு. மறுபடியும் ஒரு கரெக்ஷன் கொடுத்து ஃபுல்லாக புஷ் டவுன். குட் அக்ரிசி மண்டேலேருந்து நம்ம வீடியோ போடுவோம் டெய்லி, என்ன லெவல் ஏது போகுதுன்னு. அதே மாதிரி ஃபாரெக்ஸில் கரன்சி கூட வந்து கரன்சி பேர் ஹீரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி அதுவும் அனலைஸ் பண்ணுவோம். நம்ம வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்ப்போம் மூமெண்ட்.